மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த விஜய்க்கு அறிவே கிடையாது அப்படின்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரேணுகாவ வந்துட்டு காப்பாத்துற மனநிலை பாதிக்கப்பட்டதை எப்படியாச்சும் சரி செய்யணும்னு திரும்ப திரும்ப நம்ம மல்லிய காயப்படுத்திட்டு தாங்க இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அன்னபூர்ணியும் இந்த மனோகரனுக்கு சுத்தமா வந்துட்டு இந்த ரேணுகா தான் இது அப்படின்னு டவுட்டே இருக்குங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ரேணுகா ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தப்பிச்சிடுறாங்க. உண்மையிலேயே வந்துட்டு இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டதுக்கு இதுவரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பண்ணல. அதிலே வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்லலாம் இது ரேணுகாவே கிடையாது, நம்ம விஜயும் நம்ம மல்லியும் பிரிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த விஜய் இருந்துக்கிட்டு எதுக்கு தான் வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியல. இப்போ நம்ம மல்லியோட மனநிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம மல்லியை வந்துட்டு காயப்படுத்திட்டு இருக்காங்க இந்த விஜய் இருந்துக்கிட்டு. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு இந்த ரேணுகாவை நான் பார்த்துக்கிறதுல எனக்கு எந்த ஒரு அபசகுடமும் இல்லை, நானே வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேங்க. ஆனால் அந்த விஜயோட மரமண்டிக்கு அது புரியாமல் இதுக்கு மேலே ரேணுகா உனக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் கேளு, ரேணுகாவுக்கு வந்து மல்லியை வந்துட்டு இதுக்கு மேலே நீ தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகாவுக்கு சாப்பாடு ஊட்ட போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்ம வெண்பா குட்டிக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க நம்ம விஜய் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த ரேணுகாவை காப்பாற்றணும் அப்படின்றது எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பதிலாக தாங்க இருக்குது. ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு கட்டத்தில் இந்த ராஜேஸ்வரிக்கு வேற நம்ம அன்னபூர்ணியம் இருந்துக்கிட்டு ஒரு சவாலே விட்டுட்டு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில் தேடி வந்ததும். ஏன்னா உங்களுடைய இந்த ஒரு குற்றத்தினால கூடிய சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு பேர குழந்தை இல்லை பேத்தி குழந்தைய பெற்று கொடுக்க மல்லி தயாராகிட்டா. ஏன்னா மல்லியோட இப்போ செக்கப்புக்கு தான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அப்படின்னு இப்படி ஒரு சதி திட்டத்தை வந்துட்டு நம்ம அன்னபூர்ணி போட்டு திருப்பிட்டாங்க. ஏன்னா அந்த ராஜேஸ்வரிக்கு மட்டும் ரேணுகா உயிரோடு இருக்கிற உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டில் ஒரு பயங்கரமான குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஆல்ரெடி வந்துட்டு சுத்தமாக சந்தோஷமே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கேங்க. திரும்பவும் இப்படி ஒரு நிலைமைக்கு போகணுமான்னாங்க நம்ம அன்னபூர்ணி இப்படி ஒரு பொய்யை சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்களான்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இது நம்ம ரேவதியே கிடையாதுன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா ஒரு வழியை வந்துட்டு நம்ம மனோகரன் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதை வந்துட்டு ரேணுகாவே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணணுன்னு. ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே தப்பிச்சுட்டு இவ்வளோ திமிரை வந்துட்டு கர்வத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோட்லாச்சு நம்ம விஜய்க்கும் இந்த மல்லிக்கும் புரியணும் இது ரேணுகாவே கிடையாதுன்னு.